பிடிஎஸ் நண்பீங்களே வணங்க. ஸோ நிறையா பேர் இருக்க ஒரு பெரிய ஆங்கிரினஸ் கோவனஸ் என்ன வேணால் சொல்கிற மாதிரி இருக்க ஒரு வெறி கொண்ட கோவம் யார் மேலே இருக்குன்னு சொல்லிக்கிட்டா கிம்தேங். கிம்தேங்கில் லவ் தானே இருக்கும், என்ன கோவங்கிறீன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இருந்துகிட்ருக்கு. ஏன்னு சொல்லிக்கிட்டா ரீசெண்டாக கிம்தேங் நடிச்சு அபாரமாக வெற்றிகரமாக தேட்டரில் 100 நாள் ஓடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க பார்த்தா அந்த கிச்சன் ஷோ பார்த்திங்கன்னா பல நாடுகளில் பலவாறு ஓடிட்டு இருக்கு. பட் இந்தியாவில் மட்டும் பேனுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது சொல்லி கேட்டிங்கன்னா அதை எப்படி நம்மளால் பார்க்க முடியும், இந்த பேனானால பிடிஎஸ் ஃபேன்ஸாக கிம்தேங்கில் கோமா இருக்காங்க. ஸோ அந்த ரீசன் கரெக்டாக இல்லை, ஏன் கோமா இருக்கான்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ சீரியஸாக கோவம் தானே இருக்கா, இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையானு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உண்மையாகவே இந்த ஷோ வந்து இந்தியாவில் பேன் ஆகிறோ அப்படி என்ன ப்ரோ இருக்க போது, அதுவும் இந்தியாவில் போய் பேன் ஆகிற அளவுக்கு நாங்களாம் வந்து ஒரே காதல் அப்படி தான் திருத்திட்டு இருக்கோம். அண்ட் பிடிஎஸ் சொல்ல வேணும், எல்லாமே டாப் 2 டாப் 1 அப்படி தான் நாங்கள் தான் இருந்துகிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் அந்த ஷோ விடாமல் எப்படி, இதெல்லாம் நியாயமாக இருக்கா என்ன போனி, காதல் கோட்டையிலே வந்து காதல் இல்லைனா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாம் கோவமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாக அந்த ஷோ பேன் கேட்டால் உண்மையாக பேன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ரீசன்லாம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திங்கன்னா கொரியா ரிலீஸ் ஆகுது, செம்ம ஹிட் அடிக்குது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹிட் அடித்தாலே கண்டிப்பாக அமேசான் பிரைம் அவங்க வாங்கி வந்து எல்லா ஊர்லேயும் விட்றாங்க. பட் இந்தியாவில் மட்டும் விடல. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க, என்ன எங்கள் ஊரில் விடாமல் இருக்க, அப்புறம் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கோமாய் தான் பார்த்திங்கன்னா கிம்தேங் மேலே கோமா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் உண்மையானு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து மாங்காய் திருடினவன் ஒருத்தன், பிளான் போட்டு கொடுத்தவன் ஒருத்தன், அவங்க 2 பேரும் மாட்டில் ரோட்டில் சும்மா போயிட்டு இருந்தவனை பிடிச்சி வெளுத்து விட்டாங்க. ஏன்டா திருடன்னு சொல்லி கேட்டால் அப்படி தான் ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து கிம்தேங் ஜஸ்ட் ஒரு நடிச்சு கொடுத்தாரு, ஹைபதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஜஸ்ட் வந்து ஒரு பர்பஸாக தான் இருந்தாங்க. அவங்க இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அதுக்கு ரீசனே கிடையாது. பட் அவங்க மேலே கோவப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது அமேசான் பிரைம். ஸோ அவங்க மேலே நம்ம கோவப்படணும், ஏன் பண்ணலன்னு தெரில. பட் இருந்தாலும் அதெல்லாம் விடுங்க, இப்படிலாம் இருந்தாலும் நாங்கள் பார்க்கணுமா, என்ன தான் கேட்டை போட்டு லாக்கை போட்டாலும் நாங்கள் இருக்காமல் இருக்கோமா, ஒன்று தாண்டி குச்சி போவோம், இல்லை இந்த பூட்டுக்கு ஒரு கள்ளச்சாவியை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மள்ட்ட ஒரு ஆன்சர் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு, அதாவது இந்த ஷோ பேர் வந்து சியோஜின்ஸ் கிச்சன். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு ஆன்லைன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் பெஸ்ட்டாக கேட்டால் 4வது ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை போய் அழுத்திங்கன்னா வீடியோ அப்படியே பளிச்சுன்னு நிற்கும். ஸோ அதை எபிசோட் நீங்கள் கிளிக் பண்ணி மட்டும் ஆன்லைனில் பார்த்துக்கலாம், வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி சூப்பர் ஸ்டாராக தாறுமாறாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அது ஃபன்னுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சமும் இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சப்டைட்டில்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு என்ன, இப்படியே இதில் வரலாம் டெய்லி மோஷன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் கூட பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணாமல் சில்ல அவுட்டாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கிம்தேங் அதில் காதல் மட்டும் செலுத்துங்க, கோத்தை செலுத்தாதீங்க. ஏன்னா அவருக்கு மேலே பச்சை குழந்தைங்க பியூர் கேரட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் யார் வந்து இனிமேல் பார்க்க போகிறீங்க, இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கிம்தேங் மேலே உங்களுக்கு லவ்வா இல்லை வந்து அதே கோமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிட்டு நான் விடைப்பேன். நான் தான் அஜய் சராங்கி. டேக் கேர், பை, சேஃபாக இருந்துக்கும். லவ் யூ ஆல், டாடா.